வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஏன்னே தெரியல, வீடியோ போட முடியல. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டு திருக்கார்த்திகை தீபம் எப்படியெல்லாம் நான் சாமி கும்பிட போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்களா அங்கே உட்காந்துருக்கிறது? இப்போ எல்லாரும் நான் உள்ளே போவேன். இங்கே வந்து மொத்த மிளகா தனியாகவே சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் வராங்களா இல்லையான்னு. எவ்வளோ பேர்! ஸோ நான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து பரணி தீபத்துக்கு வந்து 5 தீபம் வச்சு ஏற்றுனேன். அது வந்து கவர் பண்ண முடியல, சாரி. நேற்றுக்கே பரணி தீபம் வைக்கிற அன்றைக்கே வந்து புது விளக்கு பழைய விளக்கு எல்லாத்தையுமே சோப்பு போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி நேற்றுக்கே வந்து குங்குமம் மஞ்சள் வச்சு அழகாக வச்சாச்சு. இப்போது திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கணுன்னா தோ இது மாதிரி தான் ஈரமாக இருக்கும். ஸோ இது நேற்றுக்கு வச்சது. ஸோ இன்றைக்கி தான் இது வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. கரெக்டாக வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதும் நம்ம வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றிட வேண்டியது தான். எப்படி நான் பூஜை ரூமில் தீபம் போடுவேன்னா அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் ஷட்கோணம் போட்டுட்டேன். எங்கெல்லாம் வந்து முக்கோணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயும் நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தான் இப்போது ஷட்கோணம் வச்சுருக்கேனான்னா கிடையாது. திருக்கார்த்திகைனாலே அண்ணாமலையாருக்கும் இன்னொன்று நான் இஷ்டப்பட்டு கும்பிடுற எங்கள் அப்பா முருகனுக்கும் உகந்த நாள், கார்த்திகையின் பிறந்த நாள், உதித்த நாள். அதனால எப்போவுமே வந்து இந்த மாதிரி 6 ஷட்கோணம் போட்டு அதில் 6 அகல் விளக்கு வச்சு முருகருக்கு ஏற்றுவேன். ஸோ அதுக்கு தான் இப்போது ரெடி பண்ணியாச்சு. திரி வந்து இதில் எப்படி ஒரு திரி போட்டிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது நார்மல் பஞ்சு திரி. இது நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, நார்மலான பஞ்சு திரி. இதில் எப்படி இப்போ அடிக்கிற டிட்வா புயலுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அணையாமல் விளக்கு வைக்கிறதுன்னு ஒரு பெரிய கவலை இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னென்னா நெயில் பாலிஷை வந்து நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த திரியோட எட்ஜில் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றினா சீக்கிரம் அணையலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த மாதிரி நீளமான திரியை வந்து உருட்டிட்டு விளக்குக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக வச்சு அதில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன். தெரியுதா? ஸோ இதுதான் வச்சு இந்த வருஷம் நான் இப்போது விளக்கு ஏற்ற போகிறேன். ஸோ எண்ணெய் திரி எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். சரி, இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு விளக்கு திரி போட போகிறேன். ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து விளக்கு எல்லாம் வச்சாச்சு. முருகருக்கு ஷட்கோண தீபம், அதுக்கு வந்து பூ வைக்க போகிறேன். பாருங்க, அழகாக ஷட்கோண தீபம் வச்சுட்டுன்னா அதில் வந்து இங்கே பூ வைக்கிறேன். அப்படியே பூ வச்சுட்டு வச்சாச்சு. அவ்வளோதான், வச்சாச்சு. இதுக்கப்புறம் திரி போட்டுட்டு விளக்கேற்ற வேண்டியது தான். இப்போ வந்து இந்த கேப்பில் என்ன வெந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி. இது கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஊற வச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் வந்து கேசரி தான் பண்ண போகிறேன் நைலான் ஜவ்வரிசி வச்சு. இது நல்லா பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சில் தண்ணி போட்டுட்டு நான் சமைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ எப்போயுமே வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அதே தான் இது வந்து நம்ம மறுபடியும் பாயில் பண்ண போகிறோம். அதனால் இந்த பதம் போதும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இப்போ கொட்டிக்கிட்டேன். முந்திரி திராட்சை கூட ஒரு 5 minutes நல்லா கிளாஸாக தெரியுதா, கிளாஸ் மாதிரி. ஸோ இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க போகிறேன். கூடவே சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். ஸோ சர்க்கரை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். அப்படியே வந்து எல்லோ ஃபுட் கலர் தான் நான் சேர்க்க போகிறேன்.
கலர் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேசரி இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை தீபம் அப்போது. பருப்பு பாயசம் தான் எப்பயுமே பண்ணுவோம், ஸோ இந்த வாட்டி இது பண்ணுவோங்க. ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் அதுவே கேசரி பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் விட்டால் இருக்கும் இல்லையா, அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். சூப்பரான ஜவ்வரிசி கேசரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா, சூப்பர். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இது என்னது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சுருக்கேன்னு கேட்பாங்க. இது செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பாக நைலான் ஜவ்வரிசி தான் வாங்கணும், வேறு மாவு ஜவ்வரிசிலலாம் வரவே வராது. சூப்பராக இருக்கும், வாயில் வச்சா அப்படியே மெல்ட் ஆகும். இது அல்வான்னு கூட சொல்லலாம், சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டோன்னா நல்ல கேசரி பதத்துக்கு வந்துடும். ஆவி பறக்க ஜவ்வரிசி கேசரி, இப்படி ஒரு ஸ்வீட் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். மணல் மணலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் போட்டுட்ருக்காங்க கோலம், நான் முன்னாடியே போட்டுட்டேன். அதோ என்னோடய கோலம் உள்ளே போட்டுட்டேன். எப்படியும் மழை வந்துச்சுன்னா விளக்கு வந்து வைக்க முடியாது அப்படின்னு, ஸோ உள்ளேயே சிம்பிளாக போட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரூம் இருக்குது இல்லையா, இங்கேயுமே ஒரு கோலம், குட்டி கோலம் போட்டுட்டேன். வீடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து முற்றம் இருக்கிறதுனால வீட்டு வெளியே மழை பெய்யாமல் வீட்டுக்குள்ளேயும் மழை பெய்யும், அதனால கொஞ்சம் வாசலே கொஞ்சம் நசன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே டிவி முன்னாடி உட்காந்தாச்சு. திருவண்ணாமலையில் எப்போ தான் ஏற்றுவாங்கன்னு ஏற்றி முடிச்சதும் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கில் திரியெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே என்ன சமைச்சிருக்கேன்னா மசாலா வடை தான் பண்ணேன். கடலைப்பருப்பில் மசாலா வடை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரி உருண்டை வைப்பாங்க. திருக்கார்த்திகை தீபம்னாலே பொரி தான். எனக்கு வந்து பொரி உருண்டை சரி எப்போவுமே பண்ணுமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு சர்க்கரையில் பாகு எடுத்து இந்த வெல்லத்தை புரட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு. இது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ரெசிபி ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி வந்து நான் அதிகமாக இன்னும் சேனல்ஸில் எதுலேயும் பார்க்கல. இந்த பொரி பண்ணி முடிச்சதும் வந்து அந்த ரெசிபி தான் பண்ணேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜவ்வரிசியில் கேசரி யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வந்துருந்ததுங்க, அப்படியே மெல்ட் ஆகி போச்சு வாய்க்குள்ளே. இந்த ரெசிப்பியை சொல்ல சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருந்தார், சொல்லவே இல்லை ரெசிப்பியை. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அருணாச்சலேஸ்வருக்கு விளக்கு வைக்க வேண்டியது தான். நெயில் பாலிஷ் வச்சோம் இல்லையா, அதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு பாருங்கள், டக்குன்னு நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்குது. நெயில் பாலிஷில் வந்து சில இது இருக்கும், அது கெமிக்கல். மிஸ் பண்ண போறீங்களா? இது அப்புறமா பண்ணிட்டு அத்தனை நேரத்துல வைக்கணும் நம்ம இப்போ.
காத்துச்சா அணையவே அணையாதுன்னு சொன்னம்மா. வீடியோ கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஒன்றும் பற்றிக்கல, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இருக்கிற ரூமுக்குலாம் போயிடலாமா? நீ வந்தால் போகலாம். வந்தால் இப்போ நெக்ஸ்ட்டு ரூம் போகிறோம். அங்கே போயிட்டு காட்சி இதுலேயும் சேர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே போகிறோம். மேலே போய்ட்டு காமிக்கிறேன். ஒரு வழியாக என்ன தான் நெயில் பாலிஷ் போட்டாலும் அடிக்கிற காற்றுக்கு விளக்கு அணைய தான் செஞ்சிச்சு. அப்படியும் போராடி விளக்கு ஏற்றிட்டு சுறுசுறுவத்தி பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சுறுசுறுவத்தி பற்ற வச்சுட்டு திருக்கார்த்திகை தீபத்தை நல்லபடியாக கொண்டாடி இந்த வருஷம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2 நாள் விளக்கு ஏற்றணும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.